இப்போ உங்கள் தந்தையோட ஏற்கனவே நீங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்கேன்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ அவர்கிட்ட இருந்த அனுபவங்கள் இப்போ நீங்கள் தனியாக வந்து உங்களுக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து எதுவும் கற்றுட்ருக்கீங்களா? அதை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? அவர் பயன்படுத்திய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? தலைவர்கிட்ட இந்த தேர்தல் இப்போ பரப்புரை ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் கூட நான் பேசலை. எங்கள் அப்பா கிட்ட பேசலை. ஏன்னா நேரமும் கிடையாது. காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா இரவு படுக்கும்போது 1 மணி ஆயிடுது. அதிகாலை 1 மணி ஆயிடுது. இந்த நேரத்தில் வந்து இங்கே இந்த குறுகிய காலகட்டத்தில் வந்து நம்ம இயக்கத் தோழர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட பேசுகிறதுக்கு, உரையாடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. அவர்கிட்ட நான் பேசலை. இருந்தும் இன்னும் நான் கடந்த காலங்களில் இந்த 30 வருடங்கள் எங்கள் இயக்கம் ஆரம்பித்த பிறகும் சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்து எங்கள் அப்பா இருந்த காலத்துலேருந்து நான் வந்து தேர்தல் களங்களில் கலந்துக்கும் போது என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது செஞ்சால் இன்னும் சிறப்பாக நம்முடைய தேர்தல் பரப்புரை இருக்கும், எது செஞ்சால் நம்முடைய மக்கள்கிட்ட போய் எளிதில் போய் சேர முடியும், இது போன்ற விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு கடந்த காலம் அனுபவம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சிறப்பாக நம்மளால் செய்ய முடியுது. திருச்சி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? நீங்கள் எதை முன்னிறுத்தி உங்களுடைய பிரச்சாரத்தை அமைச்சிங்க? நீங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகள். நீங்கள் ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், திருச்சி நகரத்தை சேர்ந்த கிழக்கு, மேற்கு, கந்தர்வக்கோட்டை, நீங்கள் புதுக்கோட்டை, இந்த 6 சட்டமன்றங்கள். இதில் நீங்கள் திருச்சி நகரத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான வந்து என்ன பிரச்சனைனா, இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த பால்பனையிலேருந்து துவாக்குடிக்கு வந்து 2 விதமான கோரிக்கைகள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு சார்பு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே மாதிரி கொடுங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அவங்க தான் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே கேட்குறாங்க. அங்கே இருக்கிற ரெசிடென்ஸ் அசோசியேஷன் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே குடியிருக்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வேண்டாம், எங்களுக்கு சர்வீஸ் ரோடு தான் வேணும்னு சொல்கிறாங்க. சாலை விபத்துக்களும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கிறதுக்கு எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 தரப்பும் கேட்குறாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்குள்ளே ஒரு 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 சரியான ஒரு இது இல்லை. அதனால் என்னென்னா, முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பேருக்கு பொதுவான ஒரு தீர்வை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அது எனக்கு இந்த தேர்தல் பரப்புரையிலே என்ன தான் நீங்கள் சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நான் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் 2 தரப்பையும் சந்திக்கணும்னு பார்க்குறேன். சந்தித்து அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு பொதுவான ஒரு ஏற்புடைய தீர்வை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. எல்லாமே விவசாயம் சார்ந்தது, வானம் பார்த்த பூமி தான். தண்ணி பற்றாக்குறை இருக்குது. ஸோ தண்ணி பற்றாக்குறை, விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குது. அங்கே பொறுத்த வரைக்கும்னா, நீங்கள் புதுக்கோட்டையில் பொறுத்த வரைக்கும் அந்த வைகை காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் வந்து பல ஆண்டுகளாக அது ஒரு நீண்டகால கோரிக்கை. அதுக்கு வந்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் ஒரு ஆளாக அதை செய்ய முடியாது. மாநில அரசு, ஒன்றிய அரசு எல்லாரோடைய ஒத்துழைப்பு இருந்தால் அது மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய பொருட்செலவு. அதை என்னால் வந்து நான் தனி மனிதனால் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்க ஜனங்களோட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக அது கொண்டு வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அடுத்து 2வது விஷயம் வந்துன்னா, அது வந்தாலே உங்களுக்கு போதா, புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களும் பயன்பெறும். கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கர் அந்த வேளாண் நிலங்கள் வந்து நீங்கள் தண்ணீர் பாசனம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை போகும். உங்களுக்கு அங்கே இருக்க புதுக்கோட்டையில் வந்து மலர்கள் நிறைய வந்து உற்பத்தி பண்ணுறாங்க விவசாயிகள். அவங்களுக்கு வந்து வாசனை திரவியங்கள் சென்ட் ஃபேக்ட்ரிஸ் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா வேல்யூ அடிஷன் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்தில் கந்தர்வக்கோட்டையிலேயே வந்து முந்திரி விவசாயம் நிறைய பேர் செய்கிறாங்க. அங்கேயுமே முந்திரி சார்ந்த வேல்யூ ஆடட் நீங்கள் மதிப்பு கூட்டல் சில பொருட்களை நீங்கள் உணவுப் பொருட்கள் செய்யும் பொழுது அந்த முந்திரி விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏதாவது முயற்சிகள். அது இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலங்கள் பார்த்து நீண்டகால கோரிக்கை, அதையுமே கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து வந்து போக்குவரத்து நெரிசல், புதுக்கோட்டை நகரத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் நிறைய இருக்குது. அங்கேயும் அதுக்குண்டான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் என்னால் பண்ண முடியுமோ அதை நான் முயற்சி பண்ணுவேன். இங்கே ஸ்ரீரங்கத்தில் என்னென்னா, ஸ்ரீரங்கம் காவேரியை கரையோரமாக தான் இருக்குது. ஆனால் இருந்த போதிலும் அங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்குது. குறிப்பாக வந்து மிக பழமையான உங்களுக்கு பெருமாள் கோயில், ஸ்ரீ ரங்கநாதர் அவருடைய அந்த பெருமாள் கோயில் அங்கே இருக்குது. அங்கே என்னென்னா, உங்களுக்கு அந்த ஸ்ரீரங்கத்துக்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. அதனால் கொள்ளிடம் வைகையில் வந்து தடுப்பாலம் போட்டு அங்கே வந்து தண்ணியை சேமிச்சிங்கன்னா நிலத்தடி நீர் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு சரி, நிலத்தடி நீர் நல்லா வரும், மேலும் வளர்கிறதுக்கும் ப்ளஸ் வருஷம் ஃபுல்லாக தண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. அது தடுப்பணைக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக எடுப்பேன். 2வது, இது ஸ்ரீரங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பழமையான கோயில், புனித ஸ்தலம். அங்கே வந்து ஏன்னா சிவன் கோயிலும் இருக்குது, சைவ வைணவ 2 இது இருக்கிற வழிபாடு ஸ்தலங்கள் இருக்குது. அங்கே பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க பக்தர்கள் வர்றாங்க. இந்த பக்தர்கள் வரும்போது ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலாக இருக்கிற இடங்கள் வந்து இன்னும் கூடுதல் போக்குவரத்து நெரிசல். அதுக்கு வந்து மாற்று ஏற்பாடு என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம மாற்றுறது, எப்படி புதிய ஏதாவது சாலைகள் போடணும், பாலங்கள் போடணும், அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன். அந்த கோயில்கள் பொறுத்த வரைக்கும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க மாதிரி உலகம் முழுவதும் அதுக்குண்டான அந்த கோயிலுக்குண்டான பாரம்பரியம், அதுக்குண்டான வரலாறு எல்லா இந்துக்களுக்கும் தெரியணும்.
அந்த கோயில்கள் பக்தர்களுக்கு உண்டான அந்த வசதி கட்டமைப்புகளை வந்து இனியும் நல்லா பண்ணணும். நான் ஒரு பெருமாள் பக்தன், எல்லாருக்கும் முதல்ல பெருமாளும் வேண்டும் பெரியாரும் சொல்லணும் நான் தான். அப்படி இருக்கும்போது பெருமாளன் மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கிற அங்கே வந்து அங்கே கோயிலுக்கு நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான். அது மாத்திரம் இல்லாது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் மற்றதெல்லாம் கொஞ்சம் அங்கே இருக்கிற ஒரு மார்க்கெட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஜனங்கிட்ட கேட்டு அதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ஏற்பாடு நான் கண்டிப்பாக நான் செய்வேன் நான். இது மாதிரி வந்து தொகுதிக்கு தொகுதி திருவெரும்பூரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பற்றாக்குறை, மழை கிடையாது, அங்கேயும் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை. அங்கே தண்ணி பற்றாக்குறை இது பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இதில் முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் KN நேரு இருக்கிறாங்க, சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு, அண்ணன் ரகுபதி இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறனால நான் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கும் இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட முடியும்னு நினச்சி நான் எல்லா ஜனங்கிட்டையும் சொல்கிறேன். நான் எல்லா இடங்களையும் நல்லா கேட்டுக்கிறாங்க. நான் வந்து அமைச்சர்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பணிக்கு இன்னும் கொஞ்சம் உறுதுணையாக நான் செயல்படுன்னு நான் எல்லா இடங்களையும் சொல்லிட்டு வரேன். நான் திருச்சியை பொறுத்தவரையும் உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து நீங்கள் வெளியூர்காரு இங்கே வந்து போட்டிடுறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது நீங்கள் மொத்தத்தில் நான் தமிழ்நாட்டுக்காரன். நான் எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கலிங்கப்பட்டி, தென்காசி மாவட்டம், தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அது வந்து ரிசர்வ்டு தொகுதி. அங்கே போய் எனக்கு நிற்க முடியாது. கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து இங்கே திருச்சி தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி திருச்சி கொடுக்கும்போது அந்த இடத்துல நான் போட்டி போட முடியும். சொந்த தொகுதி தென்காசி நான் போட்டி போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உள்ளூர்காரர் நல்லது செஞ்சுட்டாங்களா நான் கேட்குறேன். நான் இங்கே இந்த சம்மந்தப்பட்ட ஒரு வேட்பாளர் வந்து என் மேலே குறை சொல்கிறாரு வெளியூர்காரர்னு. அவர் என்ன ஒரு குற்றப்பின்னணி இருக்குது அவருக்கு நிறைய வந்து உங்களுக்கு தெரியும் குற்றப்பின்னணி சார்ந்தவர் நிறைய இருக்குது, கேஸ் வழக்குகள் இருக்குது, கொலை குற்ற வழக்கும் அவருக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்காரு, அவர் என் வாயில் வரக்கூடாது, என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, என்னை பற்றி உன்னைய இது வந்து என் சோஷியல் மீடியாவில் போனால் தெரியும். எனக்கு 3.5 வருஷம் நேரடி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், எந்த ஒரு அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் 3.5 வருஷம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாதாரண ஜனங்களுக்கு என்னால் முடிஞ்சதை எனக்கு செஞ்சுருக்கிறேன். நான் செய்வேன்னு சொல்கிறேன். நான் நீங்கள் உலக நாடுகளே வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்னை தெரசா இருக்கிறாங்க, சேகுவரா இருக்காங்க. சேகுவரா வந்து எங்கே அவர் அர்ஜென்டினாவில் பிறந்தவர், கியூபாவில் புரட்சிக்கு போனார். அன்னை தெரசா பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் பிறந்து இங்கே வந்து சேவைக்கு. அதுக்காக நான் அந்த மாதிரி பெரிய மகான்களுக்கு மாதிரி நான் என்னை கம்பேர் பண்ண சொல்ல. ஆனால் நல்ல மனசு, ஜனங்களுக்கு சேவை செய்யணும்னா இடம் ஒரு இது கிடையாது. இடமோ மதமோ ஜாதிக்கு எது கிடையாது. எங்கே போனால் ஜனங்களுக்கு வந்து சக ஜனங்களுக்கு உதவி செய்யணும், சேவை செய்யணும், அது இடம் ஒரு இது கிடையாது. இது ஒரு என் மேலே வேறு எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாதுக்காண்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறேன்னா, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே திருச்சி நகரில் மையத்தில் ஒரு அலுவலகம், நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கும். அதே மாதிரி புதுக்கோட்டை கந்தர்வ கோட்டையில் அங்கே தூரம் ஜாஸ்தி, அங்கேருந்து வர முடியாது. அங்கே ஒரு சின்ன சேட்டலைட் ஆஃபீஸ், சின்ன ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கேயும் ஒரு அலுவலர் இருப்பார். வருகை பதிவேடு இருக்கும். வருகை பதிவேட்டில் மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அதில் கொடுக்கலாம், இல்லை இமெயில் மூலியமாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நாடாளுமன்ற சாதாரண ஜனங்க எளிதில் அணுகக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த துரைவைக்கு இருப்பேன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர. ஜனங்களும் அதை நம்பி ஆமோதிச்சு நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு தான் என் ஓட்டு சொல்லி சாதாரண ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் திருச்சியை வந்து குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்க எதுவும் ஸ்பெசிஃபைட் ரீசன் இருக்குது? நீங்கள் திருச்சியை குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கல, நாங்கள் 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அவங்க ஆளுங்கட்சி நம்முடைய திமுக கூட்டணி தலைமை அவங்க முடிவு எடுக்கிறாங்க, திருச்சி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நாங்கள் கேட்ட தொகுதியில் இது ஒன்று. அப்போ வந்து அவங்க திருச்சியை கொடுக்கும்போது, ஆனால் அதே நேரத்தில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு இருக்குன்னா, இங்கேயும் ஜாதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் வன்மம் கிடையாது, அவ்வளோ வன்மம் கிடையாது. நல்ல பொது வாழ்க்கையில் சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கிற பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல அங்கீகாரங்க அந்த மக்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் பல்வேறு ஜாதிகள் மதங்கள் இருந்தாலுமே நல்ல மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இங்கே உரிய அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது. இந்த கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனசு திருப்தி. ஏன்னா வேலை செஞ்சதுக்கு இங்கே கண்டிப்பாக இந்த நல்ல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பண்ணானா இந்த ஜனங்க நம்மளை மறக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற விஷயம். நீங்கள் வந்து தீப்பெட்டி சின்னத்தில் வந்து போட்டிடுறீங்க. இப்போ உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து மக்கள்கிட்ட பரிச்சயமான இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டிடுறாங்க. இப்போ அதை மீறி தீப்பெட்டி சின்னம் எப்படி அவங்க மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க போகிறீங்க? அதில் வெற்றி எப்படி இருக்குது? தீப்பெட்டி சின்னம் நான் போய் சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே எல்லா வீடுகளும் இருக்குது. அடுப்பு ஏற்றுறதுக்கு, சாதாரண வீட்டில் அடுப்பு ஏற்றுறதுக்கு தீப்பெட்டி யூஸ் பண்ணுறாங்க, விளக்கு ஏற்றுறதுக்கு தீப்பெட்டி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனால் அங்கேயும் விளக்கு வாசனை திரவியங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் தீப்பெட்டி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் தீப்பெட்டி வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் தாய்மார்கள் பயன்படுத்துகிற ஒரு இது வந்து தீப்பெட்டி. அது இன்னாருடைய தீப்பெட்டி எல்லா இடத்தையும் கேட்குறாங்க. சார் உங்களுடைய சின்ன எண்ணம் தான் கேட்குறாங்க. வேட்பாளர் அவங்க யாரையும் முடிவு பண்ணிட்டாங்க. சின்னன்னு கேட்கும்போது அது யாருக்கும் புரிஞ்சு. இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம். எல்லா இளைஞர்கள் எல்லாம் படித்தவங்களுக்கு வந்து தெரியுது, அவங்களுக்கு தீப்பெட்டின்னு போய் சேர்ந்துருச்சு. 24 மணி நேரத்தில் சேர்ந்து போயிடுச்சு. அதுக்குண்டான அதே நேரத்தில் வந்து சாதாரண
கிராமத்தில் இருக்க ஜனங்களும் பொறுத்த வரைக்கும் தீப்பெட்டின்னு சொன்னால் டக்குன்னு அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.